குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open for the academic year. வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு உங்கள் விஜயில். கோவிஷீல்டு தடுப்பூசியால பக்க விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறது உண்மைதானு அதோடைய கண்டுபிடிப்பு நிறுவனமான அஸ்ட்ராஜெனகா தெரிவிச்சிருக்கிறது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. கோவிஷீல்டு தடுப்பூசியால மிக அரிதான சமயங்கள்ல ரத்த உறைவு மற்றும் குறைந்த ரத்த தட்டுக்களுடைய எண்ணிக்கைக்கு வழிவகுக்கும் தன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு தடுப்பூசி தயாரிப்பு நிறுவனம் பிரிட்டன் நீதிமன்றத்துல தெரிவிச்சிருக்கிறது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அஸ்ட்ராஜெனகா நிறுவனம் மற்றும் ஆக்ஸ்போர்ட் ஆகிய நிறுவனங்கள் கூட்டா இணைந்து கொரோனா தொற்றுக்கான தடுப்பூசி தயாரித்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. இந்த தடுப்பூசி கோவிஷீல்டு மற்றும் வாக்ஸெவ்ரியான்ற பெயர்கள்ல உலக அளவுல விற்கப்பட்டுச்சு. இந்தியாவுல கோவிஷீல்டுங்கிற பெயர்ல தடுப்பூசிகள் தயாரித்து விற்பனை செய்யப்பட்டுச்சு. இந்த நிலையில ஏப்ரல் 2021 அப்போ அஸ்ட்ராஜெனகா தடுப்பூசியை போட்ட பிறகு மூளையில பாதிப்பு ஏற்பட்டதா கூறி ஜேமி ஸ்காட் அப்படிங்கிறவரு ஒரு வழக்கு தொடர்ந்திருக்காரு. அஸ்ட்ராஜெனகாவுடைய தடுப்பூசியானது இறப்புகளையும் கடுமையான பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தியதாகவும் கூறி இங்கிலாந்து நீதிமன்றத்துல வழக்கு தொடரப்பட்டிருக்கதா கூறப்படுது. இந்த நிலையில அஸ்ட்ராஜெனகா நிறுவனம் கோவிஷீல்டு தடுப்பூசி சம்பந்தமா அறிக்கை ஒன்ன நீதிமன்றத்துல கொடுத்திருக்காங்க. அந்த அறிக்கையில அரிதான நிகழ்வுகள்ல பக்க விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. கோவிஷீல்டு தடுப்பூசியால மிக அரிதான சந்தர்ப்பங்கள்ல ரத்த உறைவு மற்றும் குறைந்த ரத்த தட்டுக்களுடைய எண்ணிக்கைக்கு வழிவகுக்கும் தன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலை த்ரோம்போசிஸ் வித் த்ரோம்போசைட்டோபீனியா சிண்ட்ரோம் அப்படின்னு அழைக்கப்படுது. ரத்த முறைதல் ஏற்பட்டா ரத்த ஓட்டமானது பாதிக்கும் சூழல் உருவாகும். பிளேட் செல் குறைஞ்சது அப்படின்னா ரத்த வெளியேற்றத்தின் போது கட்டுப்படுத்தும் தன்மையானது குறையும் அப்படின்னு மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. கோவிஷீல்டு தடுப்பூசியை இந்தியாவில தயாரிக்கும் உரிமையை சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா நிறுவனம் வாங்கி தடுப்பூசிகளை தயாரிச்சது குறிப்பிடத்தக்கது. இப்போ இந்த விஷயம் உலக அளவுல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்க நிலையில பாதுகாப்பு காரணங்களுக்காக இங்கிலாந்துல ஆக்ஸ்போர்ட் ஆஸ்ட்ராஜெனகா தடுப்பூசியானது இப்போ பயன்பாட்டுல இல்ல அப்படின்னு கூறப்படுது. இருந்தாலும் சில தனிநபர் ஆய்வுகள்ல இந்த தடுப்பூசி தொற்று நோயை கையாளுவதில் பயனுள்ளதா இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இந்த நிலையில தடுப்பூசிக்கு எதிராக விசாரணைகள் தொடங்கப்பட்டிருக்கதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open for the academic year. வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு உங்கள் விஜயில்.